ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே விலாக். வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த மாதிரி சாம்பிராணி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி போட்டால் கூட பிடிக்கும். பட் ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சாமிலாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சேன். ராகி சேமியாவில் உப்புமா மாதிரி செஞ்சுட்டேன். லாஸ்ட்டாக இறக்க சொல்ல தேங்காய் பூ போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் இட்லி பொடிக்கும் அப்படியே வறுத்து வச்சுட்டேன், ஆறின பிறகு அரைக்கலான்ட்டு. கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகா, எள்ளு, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு கூலானதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு என் பசங்களுக்கு எந்த சட்னியோ சாம்பாரோ இருந்தாலும் இந்த பொடி இருக்கணும். நம்ம தோட்டத்தில் வாழை மரம் பூ விட்டுருக்கு. நாளைக்கு பசங்களுக்கு லீவு, அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம்னா நல்லா சாப்பிடுவாங்க. மாப்பிள்ளை சம்பா 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இது மாதிரி தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கணும். உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். நாளைக்கு காலையிலேக்கு கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆயிருக்கும். நாளைக்கு இன்னொரு விளாக்ல சந்திப்போம். பாய்.